السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதினால் நம் நாள் முழுவதும் தஸ்பீஹ் செய்வதை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகவும் முக்கியமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இது அமல்கள் செய்யக்கூடிய மாதம், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், நரக விடுதலை கிடைக்கக்கூடிய மாதம். இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இருக்கின்றது. இந்த கண்ணியமான ரமலானினுடைய 25 நாட்களை நாம் கழித்து விட்டோம். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய, யார் இந்த ரமலானை அடைந்து அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த தஸ்பீஹ் மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒரு மனைவியான அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் லுஹா தொழுது விட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். நபி அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்து விடும் என்று இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை கற்றுத்தந்தார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5272வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன தஸ்பீஹை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடையளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த தஸ்பீஹை ஃபஜ்ருக்கு பின் 3 தடவைகள் ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் நாம் தஸ்பீஹ் செய்வதை விட அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.